ஒளி திக்கட்டும் பரவட்டும். முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். அவையோர் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் ஜூலை 15 விருதுநகரின் வீரரான கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த தினம். இதனை இப்படி சொல்வதை விட கல்வி வளர்ச்சி நாள் என்று சொல்வதுதான் மிகவும் சிறப்பு. காரணம், அவர்கள் கல்விக்கு செய்து கொடுத்த நன்மை காலத்தால் கரையாதது. இவர்கள் கல்விக்கு மட்டும் நன்மை செய்யவில்லை, ஏழைகளின் இறையாகவும் திகழ்ந்துள்ளார். இதைத்தான் நான் இன்று உங்கள் முன் பேச வந்துள்ளேன். இவர் இன்றைய விருதுநகர் எனும் அன்றைய விருதுப்பட்டியில் 1903ஆம் ஆண்டு குமாரசாமி ஐயாவிற்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மருந்தவ புதல்வனாய் அவதரித்தார். இன்று நம் தமிழகம் கல்வி தொழில்நுட்பத்தில் மேம்பட்டு திகழ காமராஜர் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த அடிப்படை கல்விதான் காரணம் என்றால் மிக இல்லை. செய்தித்தாள்களை படிப்பதும் தலைவர்களின் சொற்பொழிவுகளை கேட்டும் தனக்குத்தானே நாட்டுப்பற்றை வளர்த்து கொண்டார். இந்த பற்றுதான் இவரை விடுதலை போராட்டத்திலும் காங்கிரசிலும் இணைத்தது. உப்பு சத்தியாகிரகம், சட்டமறுப்பு இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம் போன்ற இயக்கங்களில் தன்னை கலந்து கொண்டு மக்களுக்காக 9 ஆண்டுகள் சிறை சென்றார். இதற்கெல்லாம் பலனாய்தான் 1954ஆம் ஆண்டு முதல் 1963ஆம் ஆண்டு வரை ஏறத்தாழ 9 ஆண்டுகள் மக்களால் முதலமைச்சராக்கப்பட்டார். கல்வியில் மிக்கதொன்று செல்வம் இல்லையே, கண்மணி நீ கேளடா என்றன் சொல்லையே என்ற பாவேந்தரின் வரிகளுக்கேற்ப குழந்தைகளுக்கு தொடக்க கல்வியை இலவசமாக்கினார். எந்த தலைவருமே சாதிக்காத சாதனை நம் தலைவர் சாதித்த சாதனை. எதுவென்றால், பள்ளிகள் இல்லாத பட்டி தொட்டி எங்கும் பள்ளிகளை திறந்தார். இதனை அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தர் என்ற பாரதியின் கூட்டை மெய்ப்பித்தார் எனலாம். சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்த்தி சொல்லல் பாவம் என்ற பாரதிகளின் வரிகளுக்கேற்ப ஏழை பணக்காரன் வேறுபாடு தெரியக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக பள்ளிகளில் சீருடையை கட்டாயமாக்கினார். இலவச கல்வி, இலவச மதிய உணவு திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தியதன் மூலம்தான் பிரிட்டிஷ் ஆட்சியை விட இவரது ஆட்சியில் கல்வி 40% அதிகரித்தது. இதற்கு உதாரணமே இவரது ஆட்சி காலத்தில் தான் அதிக அளவில் பள்ளிகள் திறக்கப்பட்டது. எனவே இவரது ஆட்சி தமிழகத்தை ஆட்சி செய்த சோழர்களின் பொற்காலத்திற்கு நிகராக கருதப்படுகிறது. நீர்மின் சக்தி திட்டம், நீர் பாசன திட்டம், தொழிலக வளர்ச்சி திட்டங்கள், கிராமப்புற வளர்ச்சி திட்டங்கள் போன்ற பல்வேறு திட்டங்களின் மூலம்தான் வறண்டு கிடந்த பூமியை வளமாக்கினார். 1963ஆம் ஆண்டு அகில இந்திய தேசிய காங்கிரசின் தலைவரானார். இது மட்டுமா இவரது சாதனைகள்? இல்லை இல்லை. லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி ஆகிய இருவரையும் பிரதமராக அரியணை ஏற்றி தான் ஒரு கிங்மேக்கர் என நிரூபித்தார். எல்லோருடைய வாழ்வும் வரலாறாவதில்லை, வரலாறானவர்கள் எல்லாம் தனக்காக வாழ்ந்ததில்லை என்ற பொன்மொழிக்கேற்ப காந்தியடிகளின் வழியில் கடமையாற்றிய காமராஜர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி தன்னுடைய 75வது வயதில் தமிழர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்து காவியமானார். தன்னலம் கருதாமல் பிறர் நலம் கருதி வாழ்ந்த தலைவர் தியாக செம்மல் காமராஜர் அவர்களுடைய புகழ் இந்த தமிழ் மண் உள்ளவரை நிலைக்கட்டும். நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க காமராஜர் புகழ். நடந்தாய், கண்களில் நாட்டை மட்டுமே கண்டாய், நியாயம் பேசும் நாயகனே, நேர்மை என்ற நெஞ்சுதான் உனதே. கல்வி ஒளி எங்கு பரவுமோ காமராஜ் நினைவும் அங்கே இருக்குதோ. அமைச்சராய் நீ இருந்தபோது மக்களை தாய் போல் நேசித்தாயே. சின்ன கிராமம் வேறாய் இருந்தாலும் சிறந்த தலைவனாய் நீ இருந்தாய். உணவில்லாத குழந்தைகள் சிரிக்க உன் திட்டங்கள் வானம் தொட்டன. அரசியலுக்கு ஒரு புதிய முகம், அருமையான மனித நாயகம். நன்றி, வணக்கம். நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா. தண்ணீர் பார்க்காமல், வாழ்வு பார்க்காமல், இந்த நாடு முன்னேற நாடு பார்த்ததுண்டா. பள்ளி தெரியாத பிள்ளை பலத்தடி முகத்தை பார்த்தானுமா. அது 100 சுற்றாக சோறு தான் போட்டு படிக்க வைத்தானுமா. மாடு பிடித்த கையிலேடு கொடுத்த மகராஜன் இவன் தானுமா. இந்த ஊரு உலகெங்கும் தேடி பார்த்தாலும் ஈடியவன் தானம்மா. 10
அது பார்த்ததுண்டா, இந்த நாள் பார்த்ததுண்டா. நன்றி, வணக்கம். என் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் காமராஜரை பற்றி பேச வந்துள்ளேன். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி அன்று விருதுபட்டி என்று அழைக்கப்பட்ட விருதுநகரில் குமாரசாமி ஐயாவுக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மூத்த மகனாக பிறந்தார். இவர் 6ஆம் வகுப்பிலேயே தந்தை இழந்து விட்டார். குடும்பத்தின் வறுமையின் காரணமாக 6ஆம் வகுப்பிலேயே பள்ளி படிப்பை முடித்து விட்டார். அதன் பிறகு படிப்படியாக 1954ஆம் ஆண்டு தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றார். பொற்கால ஆட்சிக்கு அப்போதுதான் பூபாலத்துடன் பொழுது புலர்ந்தது. அறியாமை இருட்டில் அழிந்து கிடந்த தமிழகத்தை உயர்த்துவதற்கு உடனடி தேவை கல்வி வெளிச்சமே என்று சிந்தித்த காமராஜர் கல்வி காற்று வீசி அறியாமை புழுக்கம் மகிழ்வதற்கு கதவு திறந்ததோடு மட்டுமல்லாமல் ஏழை எளிய மாணவர்களும் கல்வி கற்க வேண்டும் என்றால் அவர்களுடைய வயிற்றுக்கும் சோறிடல் வேண்டும் என்று சிந்தித்தார். அப்போது இவ்வளவு பணத்திற்கு எங்கே போவது என்று பலர் கேட்ட பொழுது வழி இருக்கிறது, மதிய உணவு திட்டத்திற்காக நான் தனி வரி போடவும் தயங்க மாட்டேன் என்றார். ஒரு முதலமைச்சராக இருந்த போதிலும் ஏழை எளிய மக்களுக்காக ஊர் ஊராக போய் பிச்சை எடுக்கவும் தயங்க மாட்டேன் என்று சொன்னவர் தான் பெருந்தவல்லர் காமராஜர் ஐயா அவர்கள். ஏழ்மையில் பிறந்து ஏழ்மையில் வளர்ந்து ஏழைகள் உயர இதயம் விரித்தவர். 4400 தொடக்க பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை தொடங்கி 16 லட்சம் மாணவர்களின் பசியை போக்கினார். அது மட்டுமா, மின்சாரம் உற்பத்தியில் இவருடைய ஆட்சியில் தான் இந்தியாவிலேயே தமிழகம் முதலிடம் பிடித்துள்ளது. 60 வயது ஏழை எளிய முதியோருக்கும் இவருடைய ஆட்சியிலேயே பென்ஷன் திட்டம் வழங்கப்பட்டது. பல அணைகளை கட்டி தண்ணீரை தேக்கி மக்களின் கண்ணீரை போக்கினார். அது மட்டுமல்லாமல் தன்னலம் கருதாமல் தயங்கி நிற்காமல் தரமான கருத்துக்களால் தமிழகத்தை தனிநிமிர வைத்தவர் தான் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்கள். வடநாட்டிலோ காலா காந்தி, தென்னாட்டிலோ கருப்பு காந்தி, பெரியாருக்கோ பச்சை தமிழன், பெரும்பாலான மக்களுக்கோ படிக்காத மேதை. ஒரு சுதந்திர போராளியாய் கிங் மேக்கராய் இருந்து சாவும் தருவாயில் வெறும் 110 ரூபாயும் 2 ஜோடி செருப்பும் 4 கதிர்வேட்டி சட்டையும் 6 சமையல் பாத்திரத்தை கொண்டிருந்தார். இப்படி வரலாற்றில் காண முடியாத தலைவர் தான் நம் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்கள். உண்மையில் சொல்ல போனால் சட்டம் கையில் இருந்தாலும் சட்டப்பை நிரம்பவில்லை. இந்த உலகத்தில் எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லைங்க. அப்படி வரலாறு ஆனவங்க யாரும் தனக்காக வாழ்ந்ததில்லைங்க. எத்தனையோ தலைவர் உண்டு, காமராஜர் ஐயாவுக்கு இணை உண்டா? தமிழகத்தில் இனி ஒரு காமராஜர் பிறக்க போவதில்லை. இந்த நேரத்தில் இந்த இடத்தில் உங்களிடம் ஒரு வேண்டுகோள், காமராஜர் ஐயாவை ஜாதியின் தலைவராக மாற்றாதீர்கள், சாதிக்கு தூண்டும் தலைவராக மாற்றுங்கள். தமிழகத்தில் எத்தனையோ முதலமைச்சர் வரலாம், யார் வேண்டுமானாலும் வரலாம், எப்படி வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் காமராஜர் போட்ட திட்டத்தையே அவர்களால் மறுசீரமைக்க முடியுமே தவிர அவர்களால் ஒரு நாள் புதிய வகையான திட்டத்தை கொண்டு வர முடியாது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறந்ததுமா ஆங்கில மாதத்தில் சிறந்ததுமே தமிழ் மாதத்தில் சிறந்ததை இம்மூன்றெழுத்தும் சேர்த்து மாமேதையாக அமர்ந்திருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் அறிவில் சிறந்த ஆசிரியர் அவர்களுக்கும் என் உடன்பிறவாத சகோதர சகோதரிகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் கல்விக்கண் திறந்த முதல்வர் காமராஜரை பற்றியதாகும். கல்விக்கண் திறந்த முதல்வர் என்று அழைக்கப்படும் பெருந்தலைவர் காமராஜர் 1903ஆம் ஆண்டு விருதுநகரில் குமாரசாமி சிவகாமி அம்மையாருக்கு பிறந்தவராவார். நாட்டாமைக்கார குடும்பத்தில் பிறந்த இவர் இளம் வயதிலே பஞ்சாயத்தை கண்டு வளர்ந்தவர். இவரின் சாதனை பற்றி இனி காண்போம். திண்ணை பள்ளி நடுநிலைவரை கற்றார். பின்பு கல்வி உலகு வழங்கப்பட்ட உயர்நிலை பள்ளியிலும் கற்றார். விடுதலை போராளிகளின் செயலின் கூச்சலை கவனித்தார். அவர்கள் குறை வந்தே மாதரம் என்னும் மந்திரம் காமராஜரின் மனதில் ஆழமாக பதிந்து அவர்கள் விடுதலை உணர்வை ஊட்டியது. எனினும் குடும்ப துன்பம் காரணமாக பள்ளியை விட்டு விலகினார். எனினும் நூலகங்களுக்கு சென்றும் செய்திகளை படித்தும் அரசியல் கட்சி தலைவர் உரைகளை கேட்டும் திறமைகள் பலவற்றை வளர்த்துக் கொண்டார். இளமையிலே காங்கிரஸ் கட்சியின் தொண்டராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். கட்சி பேரணியில் கலந்து கொண்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இவரது அளவற்ற தேசிய பற்றை கண்ட கட்சி தலைவர்கள் காமராஜரை கட்சி செயலாளராக நியமித்தனர். 1939ஆம் ஆண்டு தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவராக அறிவிக்கப்பட்டார். முகிந்த செல்வாக்கு பெற்றதால் ராமசாமி பிரகாசம் முதலமைச்சரை முதலமைச்சராக்கினார். பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் நல்ல சிந்தனை உடையவர்கள் நாளை சமுதாயத்தை நல்ல வழியை கொண்டு போகும் தூண்களாகவும் இருப்பார்கள். மாணவர்களை நல்ல வழியை கொண்டு போகும் தூண்கள் மாணவர்கள் கல்வி அறிவு புகட்டு பாடசாலையாக மட்டும் என் பள்ளி இருக்காமல் பல விஷயங்களை அறிந்து உலகமாக என் பள்ளி இருக்க வேண்டும். மாதா பிதா குரு தெய்வம் பேச பழகிய மாதாவிற்கும் பேச்சை பிழை நீக்கிய பிதாவிற்கும் பேச்சு நாகரிகம் கொடுத்து கொண்ட
குருவிற்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நான் ஏம் த ஸ்டார் அண்ட் ஷூட் த ட்ரீ. நட்சத்திரத்திற்கு குறிவை, மரத்தை சுட்டாலும் பரவாயில்லை என்பார்கள், குறி வைப்பதே முக்கியம். நான் நட்சத்திரத்திற்கு குறி வைத்தேன், சுட்டது மரமா இல்லை நட்சத்திரமா என்பது நடுவர்களுக்கு தான் தெரியும். காலமோ சுருக்கம், கருத்தோ பெருக்கம். இனியும் நான் பேசினேன் என்றால் ஏற்படும் சுணக்கம். பேசி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.